ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிட்டு ஃபேமிலி. ஸோ சிட்டு ஃபேமிலியில் இன்றைக்கி ஹோம் டூர் தான் பார்க்க போகிறோம். ஸோ நாங்கள் ஒரு ரெண்டட் ஹவுஸில் இருக்கோம் கனடாவில். ஸோ அந்த ரெண்டட் ஹவுஸ் எப்படி இருக்குது, என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது, ப்ளஸ் வந்து அந்த அப்பார்ட்மெண்ட்டில் வந்து ஹவுஸ் இல்லாமல் வேறு என்னென்ன அம்யூனிட்டிஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ சிட்டுவோடு சேர்ந்து ஜாலியாக ஒரு ஹோம் டூர் பார்க்கலாம் வாங்க. இதுதான் நம்மளோட அப்பார்ட்மெண்ட் பில்டிங். இதில் வந்து கிட்டத்தட்ட 22 ஃப்ளோர்ஸ் இருக்குது. இப்போ கீழே நம்ம பார்க்குறது வந்து விசிட்டர் பார்க்கிங். கெஸ்ட் யாராவது வந்தாலும் கார்ஸ் இங்கே பார்க் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஏதாவது 1 or 2 டேஸ்க்கு ரெண்டல் கார் எடுத்தாலும் இங்கே வந்து பார்க் பண்ணிக்கலாம். கீழே வந்து கிரவுண்ட் லெவல் பார்க்கிங்கும் இருக்குது. ஸோ அதுக்கு வந்து பேஸ்மெண்ட் போய் காரை விடணும். அதனோட எக்ஸிட் தான் இப்போ பார்க்குறீங்க. எக்ஸிட் வழியாக இந்த வழியாக தான் கார்ஸ் வெளியில் வரும். என்ட்ரி வந்து பில்டிங்கோட என்ட்ரன்ஸில் இருக்குது. இப்போ நம்ம பில்டிங்கோட என்ட்ரன்ஸ் கிட்ட போயிட்டுருக்கோம். ஸோ என்ட்ரன்ஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல ஒரு ஒயிட் கலர் டோர் மாதிரி தெரியுது இல்லையா, இங்கே தான் வந்து கிரவுண்ட் லெவல் பார்க்கிங் வந்து ஓப்பன் ஆகும். அதனோட டோர் தான் இது. ஸோ யாரெல்லாம் வந்து அதுக்கு ரெஜிஸ்டர் பண்ணி பே பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்க வந்து இதுக்கு ஒரு டிவைஸ் வச்சுருப்பாங்க. அந்த டிவைஸை ஸ்கேன் பண்ணோன்னே இந்த டோர் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகும். டைரெக்டாக கீழே போய் பார்க் பண்ணிப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா பில்டிங்கோட என்ட்ரன்ஸ். 2 டோர் இருக்கும். ஃபர்ஸ்ட் டோர் வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணாலே ஓப்பன் ஆகிடும். செகண்ட் டோர் வந்து லாக் ஆகிருக்கும். அதை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு 2 வே இருக்குது. இதில் வந்து நம்பர் சிஸ்டம் மாதிரி இருக்குது. ஒவ்வொரு ஓனருக்கும் ஹவுஸ், அதாவது ரெண்ட் எடுத்துருக்கிறவங்களுக்கும் வந்து இதில் நம்பர் இருக்கும். ஸோ அதை வந்து டயல் பண்ணோம் அப்படின்னா அவங்களுக்கு கால் போகும். ஸோ அவங்க வந்து கால் அட்டென்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த டோர் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகிடும். ஸோ இது வந்து டோர் ஓப்பன் பண்ணுற ஒரு ஆப்ஷன். இன்னொரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இந்த மாதிரி ஒரு டிவைஸ் இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம இங்கே காட்டணும் அப்படின்னா டோர் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ ஜஸ்ட் நம்ம ப்ரெஸ் பண்ணால் போதும், டோர் வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ இதுதான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். இங்கே வந்து கிரவுண்ட் ஃப்ளோரையே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்னு தான் சொல்கிறாங்க. ஸோ இங்கே வந்துட்டு ரிசப்ஷன் மாதிரி சோஃபாஸ்லாம் போட்டு வச்சுருக்காங்க. வந்தால் நம்ம வந்து கொஞ்சம் நேரம் உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணலாம். லிஃப்ட் கிடைக்கலன்னா ரெஸ்ட் எடுக்கலாம். ஸோ இங்கே வந்து 3 லிஃப்ட் இருக்குது. 22 ஃப்ளோர்ஸையும் அதை வச்சு தான் ஆக்சஸ் பண்ணணும். இங்கேருந்து வியூ பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேயே பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் ரூம் இருக்குது. அதுதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் வந்து ரெண்டல் ஆஃபீஸ். நம்ம வந்து ரெண்ட் ரிலேட்டடாக என்கொயரி பண்ணணும், இல்லை ஏதாவது ரிப்போர்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம இங்கே தான் வந்து அப்ரோச் பண்ணணும். ஜெனரலாக இவங்க வந்து வீக் டேஸில் ஆப்ரேட் பண்ணுவாங்க. பட் இப்போ கோவிட்னால வந்து அவங்க வந்து இன்பர்சனாக அவைலபிளாக இருக்கிறது இல்லை. நம்ம ஏதாவது அப்படின்னா அவங்களோட இமெயில் ஐடிக்கு தான் வந்து இப்போ கான்டாக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம வந்து பேஸ்மெண்ட் வந்திருக்கோம். பேஸ்மெண்ட்ல தான் லாண்ட்ரி ரூம், ஜிம் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ லாண்ட்ரி ரூமோட என்ட்ரன்ஸ்ல புக்ஸ்லாம் வச்சிருக்காங்க. ஸோ இங்க வந்து காமனா எல்லாருமே இங்க தான் வந்து வாஷிங் மிஷின் அண்ட் ட்ரையர் வந்து யூஸ் பண்ணிக்கணும். வீட்டில் வந்து தனித்தனியாக கிடையாது மெஷின்ஸ். ஸோ மெஷின்ஸ் யூஸ் பண்ணிட்டு ஒரு 45 minutes 1 hour ஆகும் அப்படின்னா இங்கே உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணிட்டு ஏதாவது படிக்கணுங்கிறதுக்காக அந்த ஷெல்ஃப்ல புக்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. ஸோ மெஷின்ஸ் அண்ட் ட்ரையர்ஸ் வந்து தனித்தனியாக வச்சிருக்காங்க இங்க. ஸோ லாண்ட்ரி ரூம் விட்டு வெளியில் வந்தோம்னு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு வந்து ஸ்டேர் கேஸ் இருக்குது. ஸோ இது வந்து நம்ம மேலே லிஃப்ட் யூஸ் பண்ண வேணாம், நடந்தே போய்க்கலாம் அப்படின்னா அந்த ஸ்டேர் கேஸ் யூஸ் பண்ணி மேலே போய்க்கலாம். ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா பாத் ரூம் இருக்குது. இது எதுக்கு அப்படின்னா நம்ம இன்கேஸ் பூலோ இல்லை ஜிம்மோ யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா அது யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி பாத் எடுத்துக்கிறதுக்காக, இல்லை யூஸ் பண்ணிட்டு எடுத்துக்கிறதுக்காக. ஸோ அப்புறம் வந்து ஒரு ஸ்டோர் ரூம், அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஜிம் ரூம் அல்லது எக்ஸசைஸ் ரூம் இருக்குது. ஸோ இப்போ எல்லாமே கோவிட்னால வந்து இது வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க, யூஸ் பண்ணுறது இல்லை. அடுத்ததான் இந்த பில்டிங்கோட எண்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு டோர் இருக்கும். இது வந்து நம்ம வெளியில போறதுக்கு. ஸோ இதுல டைரக்டா நம்ம போனோம் அப்படின்னா பூல வந்து ஸ்விம்மிங் பூல வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இதுதான் நம்ம அபார்ட்மெண்ட்டோட அவுட்டோர் ஸ்விம்மிங் பூல். சம்மர் டைம்ல வந்து ஓப்பன் பண்ணி வச்சிருப்பாங்க. ரொம்பவே நிறைய பேர் வந்து ஆக்சஸ் பண்ணி யூஸ் பண்ணுவாங்க. இப்போ வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஆட்டம் சீசன் வந்துச்சு, இனி குளிர் வந்துடும், வின்டர் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு. சுற்றி இருக்கிற ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா பயங்கர க்ரீனரியா நல்லா மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. நிறைய மரம் இருக்குது. ஸோ ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருக்கும் கீழே இறங்கி வந்தாலே. இப்போ வந்து மழை வந்து கலர்ஸ் எல்லாம் மாறி இருக்கு. அப்படியே இலையெல்லாம் உதிர்ந்து இனி வின்டர் வந்தால் அப்படியே ஃபுல்லாக ட்ரை ஆகிடும். இப்போ வந்து நம்ம ஃபுல்லாக கீழே அப்பார்ட்மெண்ட்டோட அம்யூனிட்டிஸ்லாம் என்னென்னு பார்த்தோம். அடுத்தது ஜாலியாக நம்ம வந்து ஹோம் டூர் பார்க்கலாம். இப்போ நம்ம ஃப்ளோருக்கு வந்துட்டோம். எங்கள் வீடு பார்த்தீங்கன்னா இந்த லெஃப்ட் சைடில் லாஸ்ட் வீடாக இருக்குது. நம்ம வீடு வந்து ஒரு 1 BHK ரெண்டட் ஹவுஸ் தான். கியூட் அண்ட் காம்பேக்ட் ஹோம். ஸோ இதுதான் வந்து ஹால். ஹால் வந்து கொஞ்சம் பெருசாகவே இருக்கு. இந்த பக்கம் வந்து பெட்ரூம் இருக்கு, பிளஸ் பாத்ரூமும் இந்த சைடு தான் இருக்கு. இங்க வந்து சில கபோர்ட்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து இந்த பக்கம் லெஃப்ட் போனோம்னா கிச்சன் இருக்கு. இதுதான் நம்மளோட கம்ப்ளீட் மேப்பு. ஸோ இந்த பக்கம் இருக்கிற கபோர்ட்ஸ்ல என்னென்ன இருக்குன்னு பார்த்துடலாம்.
ஸோ இது டோர் இந்த பக்கம் 2 கபோர்டு இருக்குது. இந்த கபோர்டில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற ஸ்விட்செல்லாம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும், ரிவர்ஸாக இருக்கும். நமக்கு வந்து இப்போ வந்து ஆக்சுவலாக இது வந்து ஆனில் இருக்குது, பட் வந்து நம்ம ஊரில் ஆஃபில் இருக்கிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் இது ஒரு ஷோ பீஸ், சும்மா ஒரு 3 ஐட்டம் சேர்ந்து இருக்கிற மாதிரி டாலர் அம்மாவில் வாங்கினது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கபோர்ட். ஸோ இது வந்து ஜஸ்ட்டு ஷூ எல்லாம் வந்தோடனே உள்ளே வச்சுக்கிறதுக்காக, ஷூ செப்பல் வச்சுக்கிறதுக்காக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த பக்கம் இருக்கிறது ஸ்ட்ராலர். அது வந்து சும்மா சம்மர் ஸ்ட்ராலர்னு சொல்லிட்டு பாப்பா வச்சு தள்ளி எடுத்துகிட்டு போகிற மாதிரி. பட் அதுக்கு வந்து இப்போதைக்கு நீட் இல்லை, அதனால உள்ளே போட்டாச்சு. லக்கிலி பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து நிறைய இந்த கபோர்டுக்குள்ளே ஆணி அடிச்சிருந்தாங்க. ஸோ இந்த மாஸ்கெல்லாம் மாட்டிக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. அப்புறம் வெளியில் கிளம்பும்போது இமீடியட்டாக வேணும் அப்படின்னா எடுத்துக்கிறதுக்காக இந்த கொடையெல்லாம் இங்கே வந்து மாட்டி வச்சுருக்கோம். ஸோ மேலெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம என்னென்ன பொருள் முக்கியமாக வீட்டுக்கு வாங்கினோமோ அதோட பாக்ஸ்லாம் இருக்குது. இன்கேஸ் நம்ம இந்தியா போகும்போது தேவைப்பட்டதுன்னா பாக்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா வந்துட்டு ஏதாவது நம்ம ரீசேல் பண்ணுறோம் அப்படின்னாலும் பாக்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்ஸ்லாம் வச்சுருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னொன்று, இது கொஞ்சம் பெரிய பிளேஸு. ஸோ இதில் மெயினாக நம்ம வந்து இந்த ஸ்வெட்டர்ஸ் இதெல்லாம் வந்து ஹேங் பண்ணிக்கிறதுக்காக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இது ஃபுல்லாக எங்களோடது, வின்டரு நார்மலாக போடுறது அந்த மாதிரி இருக்குது. இது எக்ஸ்ட்ரா ஒரு 4-5 இந்த இடத்துல எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்தாங்கன்னா அவங்களோடதே மாட்டணும். எஸ்பெஷலாக இந்த வின்டர் டைமில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரோட அந்த கோட்டை ஜர்க்கின் எல்லாமே ரொம்ப ஹெவியாக இருக்கும். ஸோ அதுக்காக இங்கே ஒரு எக்ஸ்ட்ரா 4. இது வந்து நம்ம ஆதுவோட கார் சீட்டு. ஸோ இந்த ஊரில் மேண்டேட்ரியாக கார் சீட் வேணும். நம்ம நார்மலாக அவங்கள வந்து கார் சீட்டில் உட்கார வைக்க முடியாது, இது போட்டு தான் உட்கார வைக்கணும். அதனால இது ஃப்ரண்ட்லேயே இருக்குது. இது வந்து நம்ம டிவியோட அட்டைப்பெட்டி. ஸோ இந்தியாவுக்கு வந்து டிவி எடுத்துகிட்டு போகிற பிளான் இருக்குது, அதனால இது சேஃபாக இங்கேயே இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் வந்துட்டு நம்ம ஊர்லேருந்து ஒரு 4 பெட்டி எடுத்துகிட்டு வந்தோம். கண்டிப்பாக அதுவும் திருப்பி போகிறப்ப தேவைப்படும், அதனால அது சேஃபாக இங்கே ஒன்று இங்கே ஒன்று வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து கிச்சன் டவல், இது வந்து டாய்லெட் டவல். ஸோ நம்ம ஊரில் கிச்சன் டவலுக்கு வேலையே இல்லை, நான் யூஸும் பண்ணதில்லை. பட் இங்கே வந்து அது வந்து தவிர்க்க முடியாத ஒரு பொருளாயிடுச்சு. ஸோ அதனால அதை இங்கே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்துட்டு எங்களோட அந்த வின்டர் கிளவுஸு, தலைக்கு போடுற கேப்பு, அந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது. ஸோ இதுவுமே இது போடும்போது தேவைப்படும், அதனால வந்து அங்கே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இது சும்மா லைப்ரரியிலேருந்து எடுத்துகிட்டு வந்த புக்ஸு, டெம்பரரியாக அது வந்து ஆக்சுவலாக குவாரண்டைனில் இருக்குது. ஒரு 10 days கழிச்சு தான் அதை டச் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளோதான் இந்த கபோர்ட். நம்ம வீட்லயே பார்த்தீங்கன்னா இருக்கிற ரொம்ப ஸ்பேஷியஸான இடம் அப்படின்னா ஹால் தான். ஸோ ஹாலில் வந்துட்டு ஒரு சோஃபா போட்டிருக்கோம், ஒரு டீ டேபிள் இருக்குது. அதுக்கப்புறம் அந்த பக்கம் வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குது டைனிங் டேபிள் போட்டுக்கிற மாதிரி. பட் இப்போதைக்கு நாங்கள் டைனிங் டேபிள் போடல. நாங்கள் ஜென்ரலாக இந்த இடத்துல கீழே உட்காந்து சாப்பிட்ருவோம், அதனால டைனிங் டேபிள் வந்து எங்களுக்கு தேவைப்படல. அதுக்கப்புறம் ஹாலில் இருக்கிறதுலேயே பெரிய வால் செவரு எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த சைடு தான். ஸோ இந்த சைடு வந்து நாங்கள் சில ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் வந்து போட்டு வச்சுருக்கோம். அந்த ஃபோட்டோ ஃப்ரேம் பார்த்துடலாம் வாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே சிட்டுவோட கலெக்ஷன் தான். சும்மா கார்ட்போர்டு வச்சு பண்ணது. ஃபோட்டோ வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு சைடில் வந்து இந்த மாதிரி டிசைன் டேப் வந்து ஒட்டியிருக்கு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சிட்டுவோட ஃபுல் மெமரி இருக்கணும் சின்ன வயசில், அதாவது 1 yearக்குள்ளே எடுத்த பிக்கு இது அது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து 1 to 2 yearல எடுத்தது. அதுக்கப்புறம் இது வந்து 2 to 3, இதுவும் 2 to 3, இது 4 years. அந்த மாதிரி ஒரு கலெக்ஷனாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி பண்ணது. ரொம்ப பர்ஃபெக்டாக வரல, சிலது ஷேப்லாம் ஒரு மாதிரி இருக்குது, பட் ஸ்டில் வந்து ஒரு நல்ல லுக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணோம். ஐக்கியா லேம்ப் இருக்கு. இது இந்த ஏரியாவில் வந்து கொஞ்சம் இங்கே வந்து சென்டர் ஹாலில் லைட் கிடையாது, என்ட்ரன்ஸில் இருக்குது. அதுக்கப்புறம் டைனிங் ஏரியாவில் இருக்குது. அதனால வந்துட்டு இங்கே ஒரு ஐக்கியா லேம்ப் இருக்குது, கொஞ்சம் லைட் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா சோஃபா. இது வந்து நாங்கள் ஒரு 1 monthல இந்த சோஃபா வந்து வாங்கினோம். கீழே உட்காரவே முடியல ரொம்ப நாள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்டே வந்து பெர்மனன்ட் கிடையாது, டெம்பரவரி தான். பட் ஸ்டில் வாங்கிட்டு இன்கேஸ் நல்ல கண்டிஷனில் இருந்தால் ரீசேல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சோஃபா வந்து வாங்கினோம். அதுக்கப்புறம் வந்து இந்த டீ டேபிள், ஸோ ரிமோட்டு, அவ்வளோதான் இந்த ஹால் ஏரியா பொறுத்த வரையிலும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா டிவி. இது வந்து 50 inch சாம்சங் டிவி. சரி, வேறு பிராண்டை விட சாம்சங் பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சாம்சங் வாங்கிட்டோம். திருப்பி இந்தியா போகிற மாதிரி இருந்தாலும் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் இருக்குது. பட் எப்படி எடுத்துகிட்டு போகிறது என்னன்னு இன்னும் ஒன்றும் ஐடியா இல்லை. ஸோ இது வந்து 50 inch டிவி, அதுக்கு டிவி டேபிள். ஸோ கீழே 2 லைன் இருக்குது, 2 ரேக் இருக்குது. ஃபர்ஸ்ட் ரேக்ல பார்த்தீங்கன்னா இப்போதைய எசென்ஷியல், அதாவது இந்த கோவிட்காக ஸோ வந்துட்டு சானிடைசர், அதுக்கப்புறம் வந்து ஹேண்ட் க்ளவுஸ் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த எக்கோ டாட்னு சொல்லிட்டு நம்ம இந்த அலெக்ஸா அப்படின்னு சொல்லிட்டு டிவைஸ் இருக்கு இல்லையா, கொஞ்சம் ரோபோட் மாதிரி, அது வந்து வாங்கி வச்சுருக்கோம், இன்னும் வந்து யூஸ் பண்ணலை.
அதுக்கப்புறம் கீழே ரேக் ஃபுல்லாக நம்ம சித்துக்கு வந்து விட்டாச்சு. சித்துவோட நோட் புக்ஸு, அதுக்கப்புறம் சார்ட்டு படிக்கிறது அந்த மாதிரி வந்து ஒதுக்கியாச்சு. இந்த பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இது ஒரு ஸ்பீக்கர். என்னென்ன டைமில் ஒர்க் ஆகும் அப்படின்னா, ஏதாவது ரியல் எமர்ஜென்சி அப்படின்னா வந்து இது மூலமாக நம்ம வந்து மேனேஜ்மெண்ட் கிட்டேருந்து இன்ஃபர்மேஷன் வரும், பேசுவாங்க, அது வந்து நம்ம கேட்கும். ஃபயர் அலாரம், ஏதாவது ட்ரில் அப்படின்னா வந்து அப்போல்லாம் கேட்கறதுக்காக இந்த ஸ்பீக்கர் வந்து வச்சுருக்காங்க. இப்போ வந்து நம்ம கிச்சனுக்குள்ளே இருக்கோம். ஸோ கிச்சன் வந்து ஓரளவுக்கு பெரிய கிச்சன்னு தான் நான் சொல்லுவேன். இந்த பக்கம் இவ்வளோ தூரம் ஸ்பேஷியஸாக இருக்குது. ஸோ கவுண்டர் டாப் மட்டும் கொஞ்சம் குட்டியான கவுண்டர் டாப், நிறைய திங்ஸ் வந்து மேலே வச்சுக்க முடியாது. மற்றபடி கிச்சன் வந்து நல்லாவே சொஃபிஸ்டிகேட்டடாக இருக்குது. ஸோ கிச்சனோட என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரிட்ஜ் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து மேலே ஃப்ரீசர், கீழே நம்ம நார்மல் திங்ஸ் வச்சுக்கிற மாதிரி. ஸோ இந்த ஊர் வந்ததுக்கப்புறம் இந்த விஷயம் ஒன்று நாங்கள் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி மேக்னெட்ஸ் நாங்கள் எங்கெங்கே போகிறோமோ அந்த பிளேஸில் வந்து ஒரு ஞாபகார்த்தமாக மேக்னெட்ஸ் வந்து வாங்கிட்டு வந்துடுறோம். ஸோ வந்து ஜூ போனது, சிஎன் டவர் போனது, அக்வாரியம் போனது, நயக்ரா ஃபால்ஸ் போனது அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே இங்கே வந்து ஸ்டிக் பண்ணி வச்சுருக்கோம். அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா இந்த ஆர்ட் ஒர்க் எல்லாம் வந்து நம்ம சித்துவோடது. எப்பாவது ஸ்டிக்கர் வாங்கினா அதை எடுத்துகிட்டு வந்து இங்கே ஒட்டுறது தான் அவங்களோட வேலை. இங்கே சிங்க் பார்த்தீங்கன்னா 2 இருக்குது. கொஞ்சம் வந்து நிறைய திங்ஸ் போட்டு நம்ம வந்து வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ தண்ணி வந்து இதில் வந்து டேப்ல வந்து ஹாட் வாட்டர், கோல்ட் வாட்டர் ரெண்டுமே வரும். ஸோ இந்த சைடு நம்ம ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இது வந்து ரொம்ப சில்லுன்னு வரும். இதே இந்த பக்கம் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா ஹாட் வாட்டர் வரும். அப்புறம் கவுண்டர் டாப்ல வந்து என்னென்ன திங்ஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து ரைஸ் குக்கர். இது வந்து நம்மளோட நார்மல் ப்ரெஷர் குக்கர் 2 இருக்கு என்கிட்ட. ஸ்டில் வந்து இது என் ஹஸ்பண்ட் வந்து வாங்கி வச்சிருந்தாங்க. இது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். பிளஸ் வந்து ப்ரெஷர் குக்கரை கம்பேர் பண்ணும்போது இதுல வைக்கிற ரைஸ் ஹெல்தி அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு கொஞ்சம் அட்வான்ஸ்டு கெட்டில். என்னன்னு பாத்தீங்கன்னா டச்சு. ஸோ டச் அண்ட் வந்து கலர் கூட வரும், பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்கும். இதனோட அன்பாக்சிங் வீடியோ வந்து நம்ம சேனலில் வந்து அடுத்து வரும். ஸோ அதையுமே வந்து பாருங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபில்டர். நம்ம ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா பெரிய ஃபில்டர் இருக்கும். ஆக்சுவலாக ஆர்ஓ அப்படின்னு சொல்லிக்கலாம். இங்கே வந்து ஜஸ்ட்டு இது மட்டும்தான். இதில் வந்து ஆக்சுவலாக இந்த இடத்துல வாட்டர் ஃபில் பண்ணிட்டு உள்ள ஒரு குட்டி ஃபில்டர் இருக்கும். மேபி இது வந்து சும்மா டஸ்ட் மட்டும் ஃபில்டர் பண்ணதுக்கு தான். கனடா பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா தண்ணியெலாம் வந்துட்டு எப்பவுமே நல்ல தண்ணியாக தான் இருக்கும். ஸோ டேப் வாட்டரையே பிடிச்சி குடிக்கிற அளவுக்கு பியூர் வாட்டராக தான் இருக்கும். ஸ்டில் நம்ம வந்து சும்மா இந்த ஃபில்டர் யூஸ் பண்ணி ஃபில்டர் பண்ணிட்டு வேணும்னா ஹீட் பண்ணி குடிச்சிக்கலாம். ஸோ கவுண்டர் டாப்ல அப்புறம் அடுத்து இருக்கிறது பார்த்தீங்கன்னா, இது வந்து கெனோலா ஆயில். இதுதான் ஜென்ரலாக குக்கிங்க்கு யூஸ் பண்ணுறது. இது வந்து நல்லெண்ணெய். ஸோ முக்கியமான டிஷ்ஷஸ்லாம் இதையும் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கிறது. அதுக்கப்புறம் நெய். ஸோ இது 3மே அடிக்கடி தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு மேலேயே வச்சுருது எப்பவுமே. அப்புறம் வந்து சால்ட் ஒரு குட்டியாக பாக்ஸு. கனடா வந்து டெம்பரரி தான் எங்களோட விசிட்டு. அதனால நிறைய வந்து திங்ஸ் வாங்கி இன்வெஸ்ட் பண்ணுறதுல எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதனால பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து தயிர் டப்பா தான் இருக்கும். இது ஒன்று மட்டும்தான் ஒரு செட்டு பாக்ஸ் வாங்கினேன். மற்றபடி இந்த செலவு பெட்டி ஊர்லேருந்தே எடுத்துகிட்டு வந்தது. அப்புறம் இந்த தாகின்னு போட்டிருக்கிறது எல்லாமே இந்த ஊரில் கிடைக்கிற தயிர் டப்பா. ஒவ்வொன்றும் காலி ஆனதுக்கப்புறம் வந்து மசாலா ஐட்டம்ஸ் அந்த மாதிரி போட்டு வைக்கிறதுக்கு வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த பக்கம் மசாலா ஐட்டம்ஸ் இதெல்லாம் இந்த மாதிரி இங்கே வந்து வச்சுருக்கேன். ஸோ இது வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வர பாட்டில். ஸோ இதில் வந்து தீர்ந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி பொடி, மல்லித்தூள், கரம் மசாலா அந்த மாதிரி இதில் போட்டு வச்சுருக்கேன். பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே எல்லாமே ஒயிட் தீமாக தான் இருக்கும். இவங்க அடிச்சிருக்கிற பெயிண்ட்ல இருந்து கபோர்டு, ஃப்ரிட்ஜு, மெயினாக வந்து அடுப்பு இதுவுமே ஒயிட் தீமில் தான் கொடுத்துருக்காங்க. அது ஒன்று தான் கொஞ்சம் கஷ்டமான விஷயம். மெயின்டெனன்ஸ்க்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அடுப்பு பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா இது வந்து காயில் பேஸ்டு. இதுவும் வந்து கரண்ட் அடுப்பு தான், எலக்ட்ரிக் தான். ஸோ 4 இருக்குது. அதனால குயிக்காக வந்து சமையல் வந்து முடிஞ்சிடும். ஸோ டைமர் இருக்குது. இது கீழே வந்து நம்ம பேக்கிங் யூனிட் மாதிரி பேக் பண்ணுறது அந்த மாதிரி இதில் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் கீழே ஒரு கபோர்ட், சும்மா ஒரு டோர் மாதிரி இருக்குது. இதில் வந்து எதாவது ஸ்டோர் பண்ணுறதுனா பண்ணி வச்சுக்கலாம். ஸோ கிச்சனை பொறுத்தவரையிலும் இதுதான். மேலே 2 இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா டீ தூள், காபி தூள், அப்புறம் வந்து சர்க்கரை இதெல்லாம் போட்டு வச்சுருக்கேன். இந்த சைடு பார்த்தீங்கன்னா மிக்சியோட ஜார்ஸ்லாம் இருக்கும். இது கொஞ்சம் தனியாக வச்சுக்கிட்டா எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மிக்சியோட ஜார்ஸ்லாம் இங்கே இருக்குது. மிக்சி எங்கள் அம்மான்னு கேட்டிங்கன்னா, மிக்சி வந்து நான் கீழே வந்து வச்சுருக்கேன். ஸோ அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு பொருளாவது கீழே இருந்தால் வந்து முடிஞ்சு நின்று வேலை செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு மிக்சி வந்து இங்கே இருக்குது. ப்ளக் பாயிண்ட் இங்கே இருக்குது. ஸோ மிக்சி வந்து இதுலேருந்து போட்டுக்கலாம்.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஒரு பாக்ஸில் ஃபுல்லாக வந்து எங்களோட பேண்ட்ரி, அதாவது ஸ்டாக் ஐட்டம்ஸ்லாம் எல்லாமே இருக்குது, ஓப்பன் பண்ணாத ஐட்டம்ஸ்லாம். இதை வந்து கபோர்டில் போடுறதுக்கு பதிலாக நான் இந்த மாதிரி வச்சுட்டேன். ஸோ எப்பப்போ ஷாப்புக்கு போகிறோமோ அப்போ இதில் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கலாம், அந்த பொருள் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிவிட்டு நாங்கள் அடுத்தது ஸ்டாக் வாங்கிக்குவோம். அதுக்கப்புறம் வெங்காயம், ஃப்ரூட்ஸ் எல்லாமே கொஞ்சம் வெளியில் தான் இருக்கும். கொஞ்சம் வெளியில் ஃப்ரிட்ஜில் வைக்கிறத விட வெளியில் வச்சிடும் ஃப்ரூட்ஸை. கிச்சனை விட்டு வெளியில் வந்தோடனே பார்த்தீங்கன்னா இது வந்து ஆக்சுவலாக டைனிங் ஏரியா. நாங்கள் டைனிங் டேபிள் வாங்கல, நாங்கள் கீழே உட்காந்து சாப்பிட்றதுனால. பட் இந்த இடம் யாருக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சிட்டுக்கு தான். ஸோ சிட்டுவோட டாய் ஏரியா இது. அவங்க பிளே ஏரியான்னு சொல்ல முடியாது, ஏன்னா வீடு ஃபுல்லாக விளையாடுவாங்க, எல்லா டாய்ஸையும் கழிச்சு விட்டுருவாங்க. அதனால எனக்கு தெரிஞ்சு சிட்டுவோட டாய்ஸை வச்சு ஒரு விளாக் பண்ணலாம்னு நினைக்கிறேன். நிறைய சேர்ந்துகிட்டே இருக்கு, வந்து 7-8 months தான் ஆகுது. ஸோ இது வந்து அவங்களோட ஏரியா. இங்க இருக்கிறது பார்த்தீங்கன்னா துளசி செடி. ஆக்சுவலா இது வந்து இந்த துளசி செடி வந்து துர்கை அம்மன் கோயில் போனப்போ அங்கே வாங்கிட்டு வந்தோம். துர்கை அம்மன் கோயில் விளாக்னு சொல்லிட்டு நம்ம சேனல்லேயே இருக்கும். ஸோ அதோட இந்த துளசி செடிக்கு பின்னாடி ஒரு ஸ்டோரி இருக்கு. அது வாங்கிட்டு வந்து சின்ன டம்ளர்ல மாதிரி அவங்க வச்சு கொடுத்துருந்தாங்க, குட்டி செடியா. ஸோ அதை வந்து கொஞ்ச நாள் நாங்கள் அதிலேயே விட்டுட்டோம், மண்ணு கிடைக்காதனால. கொஞ்சம் ஹைட்டாக நேராக வளர்ந்துருச்சு, பிரான்ச் வராமல். ஸோ இப்போ வந்து இதில் ஷிஃப்ட் பண்ணி வச்சிருக்கோம், நல்லா தான் வளர்ந்துட்டு இருக்கு. அப்புறம் இங்கே இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஹீட்டர். செப்டம்பருக்கு மேலேயே வந்துட்டு இங்கே வந்து கிளைமேட் வந்து மாற ஆரம்பிச்சிரும், ரொம்ப வந்து சிங்கிள் டிஜிட்டலில் வந்து போக ஆரம்பிச்சிரும். ஸோ அதனால வந்து இவங்க ஹீட்டர் வந்து இன்பில்ட்டாக வீட்லேயே வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போவே பார்த்தீங்கன்னா ஹீட் வர ஆரம்பிச்சிருச்சு ஆக்சுவலாக. ஸோ இதுதான் வந்து இங்கேயும் இருக்கும், அதுக்கப்புறம் பெட்ரூமோட உள்ளேயும் வந்து இருக்கும். ஸோ ஹீட்டர் வந்து இந்த மாதிரி இடத்துல போட்டிருக்காங்க. ஸோ ஹாலோட இந்த எண்ணில் பார்த்தீங்கன்னா பால்கனி வந்து கொடுத்துருக்காங்க. குட்டி பால்கனி தான். அந்த பக்கம் இருக்கிற வீட்டுக்கும் நமக்கும் வந்து ஷேரிங். நடுவில் வந்து ஒரு தடுப்பு மாதிரி வச்சுருப்பாங்க. இப்போ வந்து கிட்டத்தட்ட 5 degree தான் இருக்குன்னு நினைக்கிறேன் வெளியில், பயங்கர சில்லுன்னு இருக்குது. ப்ளஸ் வந்து பால்கனியில் வந்து லைட் கிடையாது, அதனால வந்து இருட்டாக தான் இருக்கும். திங்ஸ் வந்து நாங்கள் சும்மா வந்து அட்டைப்பெட்டி, கவர்ஸ் இந்த மாதிரி தான் போட்டு வச்சுருக்கோம். பால்கனிலேருந்து வியூ வந்து நல்லா இருக்கும், லைட் எல்லாம் வந்து சிட்டியோட வியூ அப்படியே தெரியும். அது வேணால் பார்க்கலாம் வாங்க. ஸோ இதுதான் எங்களோட பால்கனி. பால்கனி வியூ பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும், அப்படியே ஜகஜோதியாக லைட்லாம் எரிஞ்சிட்டு இருக்கும், நல்லாயிருக்கும். இப்போ நம்ம வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா பெட்ரூம்க்கு. ஸோ பெட்ரூம் வந்து ஓரளவுக்கு ஸ்பேஷியஸான ரூம் தான். நாங்கள் வந்து ஒரு குயின் சைஸ் காட்டன் பெட் வந்து போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் இந்த குவில்ட் வந்து கொஞ்சம் முன்னாடியே வந்து என் ஹஸ்பண்ட் வந்து வாங்கி வச்சிருந்தாங்க, வின்டர் டைம்லலாம் இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஃபேன் இருக்கு. ஆக்சுவலாக இங்கே வந்து சீலிங் ஃபேன் கிடையாது, மேலே வந்து ஃபேன் இருக்காது. ஏன்னு கேட்டிங்கன்னா சம்மர் வந்து 2-3 months தான், அதனால வந்து அவ்வளோவும் வேர்க்காது, அதனால வந்து ஃபேன் ஃபெசிலிட்டி கிடையாது. ஸோ இந்த ஃபேன் வந்து நாங்கள் சம்மரில் வந்து ஹீட்டர்லாம் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் அப்பப்போ வேணும்னு சொல்லி வாங்கி வச்சோம் இந்த ஃபேனு. அதுக்கப்புறம் வந்து சைடில் ஒரு டேபிள் போட்டு நைட் லேம்ப் வந்து அங்கே இருக்குது. அதுக்கப்புறம் ஃபோட்டோஸ் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து சும்மா வந்து ஃபோட்டோ காப்பி எடுத்து அதை வந்து வாலில் வந்து பேஸ்ட், அதாவது சும்மா ஒட்டி மட்டும் வச்சுருக்கோம், ஃப்ரேம் எதுவும் போடலை. ஃப்ரேம் போட்டால் கொஞ்சம் ஹெவியாக இருக்கும், ஆணிலாம் அடிக்க முடியாது, அதனால ஜஸ்ட் ஃபோட்டோஸே நாங்கள் வச்சுருக்கோம். ஸோ இந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா நாங்கள் சும்மா ஃபால் கலர்ஸ் பார்க்கறதுக்காக ஒரு நாள் வெளில போனப்போ எடுத்தது இந்த ஃபோட்டோ. இது வந்து ஆக்சுவலாக ஃபோட்டோ எடுக்கணும்னு சொல்லி சாரீலாம் கட்டிட்டு போயிட்டு எங்கள் லொக்கேஷன் கொஞ்சம் நல்லா இருந்தது வீட்டுக்கிலேயே, அப்போ வந்து இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுத்தோம். அது வந்து நம்ம சிட்டு கொஞ்சம் சும்மா அதை விளையாடிட்டு இருக்கும்போது எடுத்த பிக்கு. ஸோ இதுதான் இந்த 3 ஃபோட்டோஸ். அடுத்து இது வந்து பார்த்தீங்கன்னா ஹியூமிடிஃபயர். ஆக்சுவலாக வின்டர் அப்போ வந்து ஹீட்டர் வந்து ஃபுல்லாக போட்டிருப்பாங்க. ஹீட்டர் என்ன பண்ணோம்னா இந்த நார்மலாக காற்றுல இருக்கிற ஈரப்பதத்தெல்லாம் உறிஞ்சிடும், அதனால நமக்கு வந்து ஒரு மாதிரி ஸ்கின்லாம் ரொம்ப ட்ரை ஆகுற மாதிரி இருக்கும். ஸோ அது இந்த ஹியூமிடிஃபயர் போட்டு இதில் ஆக்சுவலாக வாட்டர் ஃபில் பண்ணிட்டோம் அப்படின்னா இதில் வந்து அந்த வேப்பர் மாதிரி வந்துகிட்டே இருக்கும். ஸோ அது வந்து கொஞ்சம் ஈரப்பதத்தை வந்து கிரியேட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு மேக்ஸிமம் நிறைய பேர் வந்து இதை யூஸ் பண்ணுவாங்க. ஹியூமிடிஃபயர் வந்து ஸ்கின்னுக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு. பெட்ரூம்லேயே இந்த பக்கம் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு கபோர்டு. ஸோ இதில் வந்து என்ன இருக்குது அப்படின்னா ஹேங்கிங் டைப் கிளாத்ஸ் எல்லாம் நம்ம இதில் போட்டுக்கலாம். ஸோ ஷர்ட்ஸு இந்த மாதிரி வெஸ்டர்ன் டைப்பு இதெல்லாமே நம்ம இங்கே போட்டுக்கலாம். கம்மியாக தான் இருக்குது. ஆக்சுவலாக என்னென்னா என் ஹஸ்பண்டோட ஃபார்மல் ஷர்ட்ஸ் ஆஃபீஸுக்கு போடுறது எல்லாத்தையும் தூக்கி பெட்டியில் போட்டேன். இந்த கோவிட்னால ஆஃபீஸே போகிறதில்ல, அதனால எதுக்கு அது இடத்த அடைச்சிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அதனால இங்கே கொஞ்சம் ஸ்பேஸ் நிறையா இருக்குது.
இது வந்து பாத்தீங்கன்னா ஹஸ்பண்ட் வந்து ஐக்கியால வந்து இந்த ஹேங்கிங் ஸ்டோரேஜ் வந்து வாங்கியிருந்தாங்க. அவங்க இனிஷியலா பேச்சுலர் ரூம் ஷேர் பண்ணிட்டு இருக்கும்போது. ஸோ அது வந்து இப்போ சும்மா சின்ன சின்ன திங்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்காக யூஸ் ஆகுது. அதுக்கு அடுத்து மேலெல்லாம் நாங்கள் பெட்டிலாம் வைக்கிறதுக்காக யூஸ் பண்ணியிருக்கோம். எக்ஸ்ட்ரா பெட்டிலாம் இருக்கிறது மேலே. ஸோ இந்த பெட்டியில் வந்து கொஞ்சம் நல்ல கிளாத்ஸ், ஏதாவது ஃபங்க்ஷன் போடுற மாதிரி கிளாத்ஸ் இருக்கு, அதனால இதில் வச்சிருக்கோம். இந்த சைடு வந்து லாண்ட்ரி பேக் இருக்கு. அவ்வளோதான் இந்த கிளாசெட்ல. இந்த கபோர்ட் பாத்தீங்கன்னா அப்படியே பெட்ரூம்க்கு ஆப்போசிட்ல இருக்கு, வெளியில இருக்கு. ஸோ இதுல வந்து என்ன மாதிரி திங்ஸ் வச்சிருக்கோம் பார்க்கலாம். ஸோ மெயினா இதுல வந்து ட்ரெஸ் தான் வச்சிருக்கோம். கீழே எனக்கு இந்த பக்கம் ஆதியோடது, அப்புறம் இது வந்து என் ஹஸ்பண்ட் கொதிக்கியாச்சு. சாமி போட்டோஸ் இதெல்லாம் வந்து இங்கதான் வச்சிருக்கேன். என்ன ரீசன் பாத்தீங்கன்னா தனியா வைக்கிற மாதிரி இங்க எந்த ஷெல்ஃபும் இல்ல. ஸோ அதனால கொஞ்சம் ஸ்பேஸ், இங்க நிறைய ஸ்பேஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த பக்கம் சும்மா என்னோட ஆக்சசரிஸ், பர்ஃப்யூம், அந்த மாதிரி பர்ஸ் இதெல்லாம் வந்து இங்க வச்சிருக்கோம். ஸோ கீழேயும் ஸ்பேஸ் இருக்கு. கீழே வந்து பேக்ஸ், எங்களோட பேக்ஸ், ஆஃபீஸ் பேக், ஹேண்ட் பேக் அந்த மாதிரி. இந்த பக்கம் ஏதாவது லேப்டாப் அதெல்லாம் வச்சா எடுக்கிற மாதிரி கீழே வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். பெட்ரூம்க்கு அட்ஜசென்ட்டாவே பாத்தீங்கன்னா பாத்ரூம் இருக்கு. இந்த பாத்ரூம் ஆக்சுவலா கொஞ்சம் குட்டியான பாத்ரூம் தான். பாத்ரூமோட ரைட் சைட்ல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய மிரர் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கீழே வந்து வாஷ் பேஷன் இருக்கு. ஸோ இங்க வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா கீழே வந்து டாய்லெட், அதுக்கப்புறம் மேல வந்து ஒரு 3 ஷெல்ஃப் இருக்கிற மாதிரி ஒரு கபோர்ட் கொடுத்துருக்காங்க குட்டியா. பாத்ரூம் ஐட்டம்ஸ்லாம் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிற மாதிரி. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஆக்சுவலா இதுதான் வந்து வெட் ஏரியா. டப்பு தான் இங்க இருக்கு. ஸோ இந்த டப்ல வந்து நம்ம தண்ணி விழுற மாதிரி பார்த்துக்கணும், வெளியில வராத மாதிரி பார்த்துக்கணும். ஹாட் வாட்டர், கோல்டு வாட்டர் ரெண்டுமே வந்து வரும். ப்ளஸ் வந்து ஷவரும் இருக்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், சிட்டு ஃபேமிலியோட ஹோம் டூர் வந்து பார்த்தீங்க. ஒரு கனடாவில் அப்பார்ட்மெண்ட் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனலில் வந்து நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் வந்து நாங்கள் இப்போ புதுசாக கனடா வந்து நிறைய விஷயங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கிறதுனால, நிறைய பிளேசஸ் போயிட்டு இருக்கிறதுனால அதனோட பிளாக்ஸ்லாம் வருது. அதையும் வந்து இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா பாருங்க. நம்ம சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ, பாய்.